ஜீவா விடுங்க. ஐயோ ஜீவா பிரியமா ஜீவா பிரியமா சொன்னா கேளுங்க. ஜீவா இருக்கா உள்ள? ஜீவா ஜீவா அக்கா ஜீவா 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 தம்பி தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஜீவா 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 எந்திரிங்க ஜீவா பார்த்து எந்திரிங்க ஜீவா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணு இல்ல அம்மா பையனுக்கு ஏதாவது ஆச்சா? தம்பி உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா. ஜீவா பையனுக்கு ஏதாவது ஆயிருக்கான் பாருங்க. இல்ல தம்பி நல்லா இருக்காங்க. அவனுக்கு எதுவும் ஆகலையில? உங்க யாருக்கு எதுவும் ஆகலையில? பிரியா எனக்கு ஒண்ணும் ஆகல பாருங்க, நான் நல்லாதான் இருக்கேன். கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு ஜீவா. உங்க உயிரை பணி வச்சு இவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கீங்க. பார்த்து எங்க இங்க தானே படுத்துட்டு இருந்தாரு. படுக்கை எல்லாம் வேற ஓரமா இருக்கு. நைட்டு தானே கோல்டு காஃபும் ஹெவியா இருக்குன்னு மருந்தெல்லாம் குடிச்சாரு. காலையில எங்க போனாரோ? நாளைய காணோம். ஓ என்ன காஃபி? காஃபியா? காலங்காத்தால 5 மணிக்கு ஏஞ்சி காஃபி எல்லாம் போட்டு குடுக்குறீங்க? நீ படிக்கும் போது நல்லா பிரிஸ்கா இருக்கணும்ல, அதுக்கு தான். இந்த வாங்கிக்கோ. என்ன வாங்கிட்ட? நான் குடிக்கிறதுக்காக தானே எடுத்துட்டு வந்தீங்க. அப்புறம் என்ன? ஏதோ இடிக்குதே. ஏன் போட்டீங்க? எதுக்கு போட்டீங்க? யாரை கேட்டு போட்டீங்க? நான் உங்கள்ட்ட கேட்டேனா? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு வேண்டாம். அப்படி வச்சுட்டு போங்க. நீங்க அப்படி ஃபர்ஸ்ட் போனாலும் நான் குடிக்க மாட்டேன். இப்படித்தானே பேசுவேன். இப்ப என்ன திடீர்னு வாங்கிட்ட? எனக்கு ஒரே அதிசயமா இருக்கு. அதான் ஒன்றும் புரியல. முன்னெல்லாம் நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனா இப்போ என் மனசு ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு ஃப்ரெண்டு படிக்கிறதுக்காக இன்னொரு ஃப்ரெண்டு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்காரு. எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? அதுவும் உடம்பு சரியில்லாத ஒரு ஃப்ரெண்டு இந்த நேரத்துல போட்டு கொடுத்துருக்கீங்கன்னா தப்பு தப்பு. அதை குடிக்காம இருக்கிறது தப்பு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட ஹர்ட் பண்ண கூடாதுல்ல, அதனாலதான் வாங்கிக்கிட்டேன். ஃப்ரெண்டு எந்த ஊர்ல?
இல்ல எந்த உலகத்துல ஒரு ஃப்ரெண்டு படிக்கிறதுக்காக இன்னொரு ஃப்ரெண்டு காஃபி போட்டு தருவான், அதுவும் 5 மணிக்கு? சான்ஸே இல்ல. அப்படி ஒரு ஃப்ரெண்டே கிடையாது. லவ் பண்றவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. மற்றபடி நீ சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. இருக்காங்க. எங்க இங்க எதுக்கு எடுத்தாலும் என்னைய சொல்லிட்டு. முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். உன் காஃபியை பாரு. என் மனசுல உள்ளத அப்படியே அந்த காஃபிக்குள்ள இறக்கிருக்கேன். ஃபுல் ஆஃப் லவ். எனக்கு வேணாம். ஏன் குடிக்கிற காஃபில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வேணாம், எடுத்துட்டு போங்க. இல்ல சும்மா ஒரு டிசைன். எடுத்துட்டு போங்க. என்ன இப்ப என்ன, காஃபில இந்த ஹார்ட் இருக்கக்கூடாது அவ்வளவுதானே? குடி. ஓகே. எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும். இந்த ஹார்டின் போடுறது, இந்த டிவில பாட்டு ஓடுறப்போ நம்ம 2 பேரும் நினைச்சு டூயட் பாடுறது, நான் படிச்சுட்டு இருக்கிறப்போ ஓரமா உட்காந்து லுக் விட்டு ஃபீல் பண்றது, இதெல்லாம் இருக்க கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதானே? எனக்கு அப்பவே தெரியும் நீ சும்மா விளையாடிட்டு இருக்கேன்னு. காஃபிய சொன்ன. காஃபி சொல்லிட்டு போறான். காஃபி பிடிச்சிருக்குன்னா அது போட்டவங்களையும் பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். ஆல்ரெடி அதுல தான் நம்ம ஹார்ட்டை கலக்கிட்டோமே. அதுவே சக்சஸ் தான். இறைவா நன்றி. பாப்போம். மாமா ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சு மாமா. பேப்பர்ஸ் கூட செக் பண்ணிட்டேன். இல்ல சைட்ல இருந்து ஃபோன் வரும், அப்புறம் கிளம்பிக்கலாம். சரிங்க மாமா. ஆமா, பார்வதி எங்க? அக்கா கோயிலுக்கு போயிருப்பாங்க. நைட்டு ஃபுல்லா சரியான மழை பெஞ்சிருக்க போல இருக்கு. ஆமா மாமா, சரியான மழை. இந்த நேரத்துல தனியா ஏன் கிளம்பி போனா இவ? சரி, இந்த ஜீவா பிரியா அவங்களையும் காணுமே. என்ன மாமா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன? நேத்து நைட்டு பெஞ்ச மழையில பிரியா ஹோம்குள்ள வெள்ளம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, ஹோம்ல இருக்கவங்களா கூட்டிட்டு போய் ஜீவாவும் பிரியாவும் ஜீவாவோட ஃப்ரெண்டோட மண்டபத்துல தங்க வச்சிருக்காங்களா. ஓ, இத்தனை நடந்திருக்கு. எனக்கு யாரும் எதுவும் சொல்லவே இல்லையே மாப்பிள. எனக்கே தெரியாது மாமா. ஏன்ட்ட ஒரு வார்த்தை கூட 2 பேரும் சொல்லவே இல்லையே. அப்படி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நானும் அவங்க கூட போய் ஒத்தாசையா இருந்திருப்பேன்ல. சரி, யாருக்கு எதுவும் ஆபத்தெல்லாம் இல்லையே? எல்லாரும் பத்திரமா தானே இருக்காங்க? எல்லாரும் பத்திரமா இருக்காங்க மாமா, நல்லா இருக்காங்க. அப்புறம் மாப்பிள்ளை அடிக்கடி என்கிட்ட போன்ல பேசிட்டு தான் இருக்கான். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா கேள்றா, அப்பாடு கிட்ட நான் பண்றேன்னு சொல்லிருக்கேன். ஆமா ஆமா ஆமா, அவங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அது நம்ம சைடுல இருந்தா போடும். கூட இருந்து பார்த்து கவனிச்சுக்கங்க, சரியா? சரி, நம்ம கிளம்பலாமா மாமா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். ஃபோன் பண்றேன்னு இருக்காங்க, அப்புறம் கிளம்பிக்கலாம். சரிங்க மாமா. இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டு மாமா, செக் கூட பண்ணிட்டேன். என்ன மாப்பிள்ளை இது? சாம்பிராணி வாசம். ஆமா, வீட்டுல பார்வதியும் இல்ல, பிரியாவும் இல்ல. யாரு சாம்பிராணி புகையெல்லாம் போடுறது? தெரியலையே, யாரா இருக்கும்?
பாத்தீங்களா மாமா? என்ன நடக்குது இந்த வீட்ல? அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதி அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதி அலை பாயுதே கண்ணா. எங்கடா இந்த நேரத்துல? இல்லப்பா ஆர்கே நகர் சைட்ல வேலை நடந்துட்டு இருக்குல்ல. நேற்று வேற மழை பெஞ்சிருக்கு. அதான் அஸ்திவாரம் போட்டது என்னாச்சுன்னு தெரியல. போய் பார்த்துட்டு வரணும். எங்கேயோ சைட்ல அஸ்திவாரத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் கவனிக்க முடியுது உன்னால. ஆனா வீட்ல இங்க உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்க மாட்டியா நீ? ம்? இங்க என்ன நடக்குது? ம். கவனி, வீட்ல நிலைமை எப்படி இருக்கு? சாம்பிராணி போட்டிருக்கு. அப்புறம் அப்புறம் பதத்தை எனக்கு பாட்டு அளித்து மகிழ்த்தவா அதித்த மனத்தில் ஒருத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா ஒரு தனித்த மனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா தனித்த மனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா கணை கடல் அலையினில் கதிரவன் ஒளி யாரு பாடுறா? எப்பயாவது கேட்டியா? ஏன் மாப்ள? இந்த பாட்டு உனக்கு தெரியல, அது எனக்கு தெரியும். ஆனா பாட வச்சுட்டியே. பாட வச்சுட்டேனா? ஆ? யார? ஏன் மருமகடா காவ்யா. அவதான் பாடிக்கிட்டு இருக்கா. எப்படி? காவியா? ஆ? காவியாவா பாடுறா? ம். ம். டேய் பார்த்தி, இத்தனை நாளா அவளோட படிப்பு திறமையும் சமையல் திறமையும் மட்டும்தான் பார்த்தோம். இப்போ அதுக்கும் அடுத்த டைமென்ஷன் பக்திடா. இத்தனை நாளா அவ மனசு மாறுவாளா? எப்போ மனசு மாறுவா? இந்த வீட்டு மருமகளா அவன் நீடிச்சிருப்பாளான்னு எத்தனை கேள்விகள்லாம் எழுந்துச்சு. ஆனா அது அத்தனைக்கும் நெத்தி பொட்டுல ஓங்கி அடிச்ச மாதிரி எப்படி பதில் சொல்லிருக்கா பாரு. எப்படி மாறி நிக்கிறா பாரு. அத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பெருமையாவும் இருக்கு. மாப்ள, நான் மாப்ள, மாமா நீ நினைச்ச மாதிரியே காவிய மனச ஜெயிச்சடா. நான் ஒன்றும் இங்கே ஜெயிக்கல மாமா. எனக்கு என்னமோ காவியா தான் நம்ம வீட்டில் எல்லார் மனசையும் ஜெயிச்சிட்டான்னு தோணுது. ம்? பின்றியடா. கணை கடல் அலையினில் கதிரவன் ஒளி என இணையிரு கடலென கழித்தவா கணை கடல் அலையினில் கதிரவன் ஒளி என இணையிரு கடலென கழித்தவா கதறி மனமுறையினால் அழைக்கவோ இதரமாதருடன் நீ கழிக்கவோ கதறி மனமுறையினால் அழைக்கவோ இதரமாதருடன். காவியா வரா, காவியா. எடுத்துக்கோங்க ஆ, இதோ, எடுத்துக்கோங்க மாமா. அவங்களுக்கு கொடு. எடுத்துக்கோங்க. பார்த்தி, இந்த இருங்க. நீங்க எடுக்க வேண்டாம். டேய், இன்னைக்கு தாண்டா இந்த குடும்பத்துக்கே உண்மையான விடியல். ம்? டேய் மாப்ள, வா வா வா. மாமா விட்டுறாதடா, இதோட நிப்பாட்டிடாத. ஹனிமூனுக்கு எங்க போகணும்னு சொல்லு, மாமா அவனுக்கு டிக்கெட் போட்டு தரேன். சொல்றா. டேய், இது கூட பண்ணலடா, அப்புறம் இந்த வீட்ல மாமான்னு நான் எதுக்கு இருக்கணும்? இப்பெல்லாம் ஹனிமூனை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. முதல்ல அவன் நல்லா படிக்கட்டும். படிச்சு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே கலெக்டர் ஆகட்டும். அதுக்கப்புறம் வேணா மற்றதை பார்த்துக்கலாம். டேய் மாப்ள, ம் காலாகாலத்துல எல்லாம் சரியா பண்ணிடும்டா. டிலே பண்ண கூடாது. ஆ, புரிஞ்சுதா? சரி, வந்துடுறோம். டிலே இல்லை எல்லாம் ரெடியா இருக்குல்ல?
சரி ஒரு 15-20 நிமிஷம் இதோ வந்துடும். வேற எதுவும் வேணாம்ல? சரி ரைட். மாப்பிள்ள மாமா. பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்கான், கிளம்பலாமா? சரிங்க மாமா. நாங்க போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம்டா. சரிப்பா வாங்க. வரேன் மாமா. நான் சொன்னது மறந்துடாத. ஓடியிலே. காவியா, காவியா. சாம்பிராணி புகையை போட்டு இந்த வீட்டையே தேவலோகமா மாத்திட்டியே. காவியா, எங்கே எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா. இங்க இருக்கிய காவியா? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவில்லை, இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை, இந்த குடும்பமே பிடிக்கவில்லை, எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை என்று சொன்னாயே. ஆனால் உன்னை அனைவருக்கும் பிடித்து விட்டதே. இன்று நீ முழு பௌர்ணமி போல எங்கள் அனைவரின் மனதிலும் நிறைந்து விட்டாய். இதற்கு மேல் ஒரு பெண் எப்படி அவள் மனதில் இருக்கும் காதலை சொல்ல முடியும்? முடியாது. சொல்லிவிட்டாயே, சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சோகந்தாளல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிட. என்ன லூசு மாதிரி நின்னு பேசிட்டு இருக்கீங்க? லூசா? நான் யார பார்த்து? நான் எவ்வளவு ஃபீலிங்கா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்ன லூசுங்கிற? கடைசி வரைக்கும் இந்த பெயிண்டிங் கிட்டே நின்னு பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். நோ, ஐ நோ உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐ நோ இல்ல பாருங்களேன். ஐ நோ நாடி நரம்பு சிந்தனை இது எல்லாத்துலயுமே பார்த்தி மட்டும் தான் இருக்கு. ஐ நோ என் நினப்பு மட்டும்தான் உன் எல்லா செல்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐ நோ நீ பண்ற ஒவ்வொரு வேலையிலையும் என் குடும்பத்து மேல நீ வச்சிருக்கிற அன்பையும் என் மேல வச்சிருக்கிற காதலையும் உணர்த்துது. பாருங்க. I know. You don't know. ஒரு வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சமைச்சு போடுறது, சாமி கும்பிடுறது, சாம்பிராணி போடுறது, இதெல்லாம் ஒரு பொண்ணு எல்லார் வீட்லயும் செய்யறது தானே. இது ஒரு சாதாரண விஷயம். நான் ஒன்னும் புதுசா செய்யலையே. இத்தனை நாள் வரைக்கும் என் வீட்ல செஞ்சுட்டு இருந்தத, அதுவும் பிரியாவும் இன்னைக்கு வீட்ல இல்ல, அதனால நான் இன்னைக்கு செஞ்சேன். அது உங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. அதனால கண்டதையும் நினைச்சு கற்பனை பண்ணிக்காம உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதை போய் பாருங்க. போங்க. நடிக்கிற நீ மட்டும் நடிக்க போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், சமயா அப்படியே எல்லாரும் தூக்கி சாப்பிட்டுருப்ப. சம நடிப்பு. கீழே சாமி கும்பிடும்போது அல்லை பாயுதே கண்ணா. ஐ நோ. அது என்னது? கணித்த மனத்தில் ஒருத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா. அப்புறம் ஒரு தனித்த வனத்தில் அனைத்து உணர்ச்சி கொடுத்து மகிழ்த்தவா. That lyrics. என்ன நினைச்சதானே பாடின? எனக்கு தெரியும். ஐயோ, உங்களை நினைச்சலாம் நான் பாடல. நான் கிருஷ்ணரை நினைச்சு பாடினேன். குழந்தை கிருஷ்ணர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால. காவியா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? கிருஷ்ணருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அப்படியா? என்ன பேரு தெரியுமா? என்ன? பார்த்திபன்.